வணக்கம். இது பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. நம்ம ஓடி ஆடி விளையாட நமக்கு துணையா இருக்கிறதே நம்ம கால்கள் தான். அந்த கால்கள்ல அவ்வளோ பிரச்சனைகள் வருது. வெரிகோஸ் வெயின்ஸ், நரம்பு முடிச்சு, கால் வீக்கம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம் நமக்கே தெரிய மாட்டேங்குது. இதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணதான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க வாஸ்குலர் சர்ஜன் டாக்டர் ஷரத் ராஜ்குமார் அவர்கள். வெல்கம் டாக்டர். தேங்க்யூ, இட்ஸ் மை ப்ளஷர். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர், எங்கள் அப்பா அம்மாவோட ஏஜ்லலாம் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு டாக்டர் இருப்பாங்க, ஃபேமிலிக்குன்னு ஒரு டாக்டர் இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷலைசேஷன் வந்துச்சு, லைக் ஆர்த்தோ, நியூரோ அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட ஸ்பெஷலைசேஷன் என்ன டாக்டர்? ஸோ எங்களது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூவர் ஸ்பெஷலைசேஷன். எங்களது கார்டியோ தொரசிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹார்ட் சர்ஜரி பண்ணுறவங்க கார்டியோ சிடிவிஎஸ்ன்னு முன்னாடி இருந்துச்சு, கார்டியோ தொரசிக் வாஸ்குலர் சர்ஜரி. ஸோ நாங்கள் வாஸ்குலர் சர்ஜரின்னு தனியாக பிரான்ச் அவுட் ஆகிட்டோம். நாங்கள் என்ன டீல் பண்ணுவோம்னா ஹார்ட் பிரெயின் தவிர மிச்ச இருக்கிற எல்லா பிளட் வெசல்ஸ் நாங்கள் டீல் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டாக்டர் வாஸ்குலர் ரிலேட்டட் நியூவர் ஃபீல்டு. இன்னும் எங்களது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நாங்கள் இன்டர்வென்ஷன்ஸும் நாங்களே பண்ணிவிடுவோம். இன்டர்வென்ஷன்ஸ்னா ஸ்டென்ட் போடுறது, பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறது, ஓப்பன் ஆப்ரேஷனும் நாங்கள் பண்ணுவோம். எல்லாமே வேறு லைக் ஹோல் பேக்கேஜ் மாதிரி. வெயின்ஸ்னா என்ன டாக்டர்? ஸோ நம்ம உடம்புல 2 விதமான ரத்த குழாய் இருக்குது. ஒன்று வந்து ஆர்ட்ரி, நம்ம ஹார்ட்லேருந்து பம்ப் அடிச்சுட்டு சப்ளை பண்ணுறது ஆர்ட்ரி. ஸோ கெட்ட ரத்தம் ரிட்டர்ன் கொண்டு போகிறது வெயின்ஸ். ஓகே, இப்போது அந்த நரம்பு முடிச்சலாம் ஆகுதுன்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அது வந்து எதனால டாக்டர் வருது? அந்த ஸோ இந்த வெயின்ஸ் இருக்குல்ல, வெயின்ஸ் ரிட்டர்ன் போகும்போது சில ஒன் வே வேல்வ்ஸ் இருக்கும். ஸோ அந்த வேல்வெலாம் சில பேருக்கு டேமேஜ் ஆச்சுன்னா அந்த கெட்ட ரத்தம் கீழே தேங்கும் போது நம்ம அந்த வெயின்ஸ் எல்லாம் வீங்கும். ஸோ வீங்கும் போது நம்மளுக்கு பார்க்கும்போது இதை முடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த வெயின்ஸ் ரிலேட்டட், அதே மாதிரி வந்து இந்த வேரிகோஸ் வெயின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, அது எதனால் வருது? ஸோ இப்போ வெரிகோஸ் வெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியுது ஏதோ சம் இஷ்யூ இருக்குன்னு. ஸோ இந்த வெயின்ஸே உங்களுக்கு ரிட்டர்ன் போகும்போது அந்த நான் சொன்னல வேல்வ் ஒன் வே வேல்வ்னா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஸோ மேலே போன ரத்தம் ரிட்டர்ன் வராமல் பார்த்துக்கும். ஸோ அந்த வேல்வ் டேமேஜ் ஆகுது. ஸோ வேல்வ் டேமேஜ் ஆகி கெட்ட ரத்தம் கீழே தேங்கும் போது உங்களுக்கு வெரிகோஸாக மாறிடும். வெரிகோஸ்னால் ஒன்றும் இல்லை, வெரிகோஸ் மீன்ஸ் ஸ்வெல்லிங், ரத்த குழாயில வீங்கி கெட்ட ரத்தம் கீழே தேங்கிறது தான் வெரிகோஸ். அதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ்லாம் இருக்கா டாக்டர்? சிம்டம்ஸ் ஸ்டார்டிங் சிம்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைடர் வெயின்ஸ் மாதிரி இருக்கும். சின்னதாக பொடுசாக ஒரு 1 mm 2 mm சைஸில் வெயின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், நல்லா நரம்பு முடிச்சு போட்ட மாதிரி நரம்பு சுற்றின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் வீக்கம் வரும், இல்லை ஸ்கின் கலர் மாறும். ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா புண்ணு ஏற்படும். இதுக்கு வந்து ஸ்டேஜஸ் இருக்கு. அப்போ ஒரு ஸ்டேஜஸ் டோட்டலி 6 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ 0 ஸ்டேஜ்னா டோட்டலி நார்மல். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் மோர் ஆஃப் காஸ்மெட்டிக்னா உங்களுக்கு சின்னதாக உங்களுக்கு ஸ்பைடர் வெயின்ஸ் மாதிரி இருக்கும், ஏதோ நெட்டு போட்ட மாதிரி. ஸோ செகண்ட் ஸ்டேஜ் வந்து நரம்பு நல்லா முடிச்சிட்ருக்கும். தேர்ட் ஸ்டேஜ் வீக்கம். ஃபோர்த் இஸ் ஸ்கின் கலர் மாற்றம். 5th 6th எல்லாம் பார்த்தீங்கன்னா அல்சர் தான் ஃபைனல் ஸ்டேஜ். இப்போது வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது சம்திங் ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜில் பெருசாக எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கால் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது, ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது. கொஞ்சம் வெயிட் ஒபீஸாக இருந்தீங்கன்னா வெயிட் குறைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் கால் மூவ்மெண்ட் ஆக்டிவ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சாலே போதும். ஸோ இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து யாருக்கெல்லாம் வரும், எந்த மாதிரி ஏஜ் கேட்டகரி உள்ள பீப்புள்ஸ்க்குலாம் வரும் டாக்டர்? இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வந்து ஏஜ் கேட்டகரியோட உங்களுக்கு ப்ரொஃபஷன் தான் ரொம்ப முக்கியம். என்னோட பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் டிராஃபிக் போலீஸ், இல்லாட்டி டீ மாஸ்டர், பரோட்டா மாஸ்டர், பார்பர். ஸோ ஒரே இடத்துல நிற்கிற ப்ரொஃபஷன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸ்டாஃப் நர்ஸ், டாக்டர்ஸ் கூட இருப்போம். பட் என்ன ஸ்டாஃப் நர்ஸ், டாக்டர்ஸ்க்கு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீல் வாக் அரவுண்ட். ஸோ ஒரே இடத்துல ஸ்டாட்டிக்காக நிற்கிற ப்ரொஃபஷன்ஸ்க்கு நிறைய வரும். ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஃபேமிலிஸில் சில பேருக்கு இருக்கும். மோர் ஆஃப் மிடில் ஏஜ் குரூப் 30 to 40 ஏஜ் குரூப் இட்ஸ் மோர் காமன். மோர் ஆக்டிவாக இல்லைனா கூட அந்த மாதிரி செடென்டரி லைஃப் ஸ்டைல், இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கூட வரும். பிகாஸ் தேர் சிட்டிங் இன் த சேம் பிளேஸ். ஸோ உங்கள் கால் மூவ்மெண்ட் இல்லாமல் எதர் நீங்கள் உட்காடுறீங்க இல்லாட்டி ரொம்ப நேரம் நிற்கிறீங்கனாலே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளட் ஃப்ளோக்கும் வெரிகோஸ் வெயின்ஸ்க்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? ஸோ பிளட் ஃப்ளோ ஆர்ட்ரியோட வேலை, பிளட் சப்ளை பண்ணுறது. வெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் போகிறது. இட்ஸ் லைக் நம்ம வீட்டில் நல்ல தண்ணி அண்ட் சுவேஜ் சிஸ்டம் மாதிரி. சுவேஜ் சிஸ்டம் ப்ராப்ளம் ஆச்சுன்னா சுவேஜ் ப்ராப்ளம் ஆகிடும். அந்த மாதிரி தான் 2 டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இது வந்து நம்ம பாடியில் வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ் காட்டும்? லைக் இது வந்தால் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது முன்னாடியே? ஸோ இப்போது ஸ்டேஜஸ் சொல்லியிருந்தேன்ல. ஸோ பேஷண்ட்டுக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜில் பெருசாக சிம்டம்ஸ் இருக்காது. நம்ம பார்க்குறதோட
எக்ஸ்ட்ராவாக சிம்டம்ஸ் இருக்காது. தேர்ட் ஸ்டேஜ் மேலே போனீங்கன்னா கால் வீக்காக வரும், ஒரு மாதிரி டிப்பிக்கல் வெரிகோஸ் வெயின்ஸ் எப்படி இருக்கும்னா நைட் தூங்கும்போது நல்லா தூங்குவாங்க, பிரச்சனை இல்லை. காத்தால ஏஞ்சி உடனே கால் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஏஞ்சிட்டு வேலை நம்ம பண்ண அந்த கெட்ட ரத்தம் தேங்க உங்களுக்கு கால் ஒரு ஹெவினஸ் இருக்கும், கால் ஒரு சோர்பாக இருக்கும், டயர்ட்னஸ் ஈஸியாக இருக்கும், காஃப் கிராம்பிங் வரும். சில பேருக்கு ஏசிம்டமேட்டிக்காக உங்களுக்கு சடனாக பார்த்தா ப்ளீடிங் இருக்கும். என்னடா வெட்டாக இருக்குன்னு கீழே பார்ப்பாங்க, தண்ணின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா ரத்தமாக இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் உங்களோட கெட்ட ரத்தோட ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு கொசு கடிச்சது, ஏதாச்சும் ஒரு அடிபட்டுச்சுன்னா லைட்டாக நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணாலே உங்களுக்கு ப்ளீடிங் நல்லா ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ்க்கு வி கோ ஃபார் த ட்ரீட்மெண்ட். தேர்ட் ஸ்டேஜ் அண்ட் அபவுட் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக போய் ஆகணும். ஏன்னா அது ரிவர்ஸ் பண்ணலன்னா அடுத்தது புண்ணுக்கு போச்சுன்னா உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து இதுக்கு எடுக்கணும்? எந்த டாக்டர்? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன் தான். எங்கள் ஆஸ் அ டாக்டர் வி ஆல்வேஸ் அட்வைஸ் ஆன் ப்ரிவென்ஷன் தென் ஒன்லி கியூர். ஸோ ப்ரிவென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஸ் வெயிட் லாஸ். நீங்கள் ஒபீஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும், பிஎம்ஐ இந்த நார்மல் ரேஞ்ச் கொண்டு வரணும். சரியா, நிறைய ஹைட்ரேஷன், எஸ்பெஷலி இந்த சம்மர் டைமில் நிறைய தண்ணி குடிக்கணும். ஒன் டேக்கு எவ்வளோ லிட்டர் டாக்டர்? ஒன் டே ஆன் அன் ஆவரேஜ் 3 liters ஆன் அன் ஆவரேஜ், ப்ரொவைடட் உங்கள் கிட்னி மிச்ச ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக இருந்தால் 3 to 4 liters எடுத்துக்கலாம். ஸோ ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், மினிமம் 45 minutes per day வாக்கிங் கம்பல்சரி. ஸோ நீங்கள் மூவ்மெண்ட்டில் இருந்தாலே வெரிகோஸ் வெயின்ஸ் நல்லா ப்ரிவென்ட் பண்ணலாம். இதுக்கு ஃபுட்டும் நம்ம எடுக்கிற ஃபுட் ஸ்டைல் வந்து லைக் ஆஸ் சச் பெருசாக இல்லை, ஒன்லி உங்கள் ஃப்ளூட் கண்டென்ட் தான். ஃப்ளூ கண்டென்ட் நல்லா நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா பிளட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக போகும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு அதான் ப்ரிவென்ஷன் இஸ் தீஸ் 2 things. ஸோ அதுக்கப்புறம் போனீங்கன்னா ஓகே, ஒரு ஸ்டேஜ் மேலே போயிருக்குன்னா ஸ்டாக்கிங்ஸ் போடணும். ஸ்டாக்கிங்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு லாங் சாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதோட வேலை என்னென்னா வெளியிலேருந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு ரிட்டன் அமுச்சிடும். ஸோ தட் இஸ் த பேசிக். 80 to 90% ஆஃப் த பேஷண்ட்ஸ் அதுலேயே கொஞ்சம் செட்டில் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங்ஸ் போட்டும் எனக்கு இன்னும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா தென் வி ஹவ் டு கோ ஃபார் அ சர்ஜரி. ஓகே. ஸோ சர்ஜரியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ ஓப்பன் சர்ஜரி கைண்ட் ஆஃப் அவுடேட்டட். ஏன்னா பாஸ்ட் 1990s நம்ம இந்தியாவிலேயே நம்ம லேசர் இருக்குது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி அபிலேஷன் இருக்குது. ஸோ பாஸ்ட் 30 years we are doing the same minimal invasive surgeries. லேசர்லேயே பண்ணுறோம். பெயின்லெஸ் ட்ரீட்மெண்ட் தான். பெயின்லெஸ் இன் த சென்ஸ் உங்களுக்கு எல்லாம் இன்ஜெக்ஷன் வழியாக முடிஞ்சிடும், உங்களுக்கு கட் வராது, தையல் எதுவும் வராது. ஸோ லேசர்னால் டே கேர் மாதிரி பண்ணிப்போம். மார்னிங் பேஷண்ட்ஸ் வருவாங்க, ஒரு 1 hour சர்ஜரி இருக்கும், ஒரு முடிச்சுட்டு ஒரு 4 to 5 hours அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு ஈவினிங் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ இன்னும் லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் க்ளூ வந்திருக்கு, அது இல்லாமல் க்ரையோ லேசர் வந்திருக்கு. ஸோ தோஸ் ஆர் ஆல் அப்கமிங். டாக்டர் இப்போ சொன்னீங்க ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனால் நம்ம கம்பல்சரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ வந்து ஓப்பன் சர்ஜரி பெஸ்ட்டாக இல்லை வந்து இந்த மாதிரி லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் பெஸ்ட்டாக? ஓப்பன் சர்ஜரி வர்சஸ் லேசர் ரொம்ப வருஷமாக அந்த டிபேட் இருக்குது அண்ட் லாட் ஆஃப் மல்டிநேஷ்னல் ஸ்டடீஸ் இருக்குது. எண்ட் பாயிண்ட் என்னென்னா லேசர் அண்ட் ஓப்பன் இஸ் ஈக்குவல். ஸோ லேசர் ஏன் நாங்கள் ஜென்ரலாக லேசர் அட்வைஸ் பண்ணோன்னா இட் இஸ் டெஃபினட்டாக மச் லெஸ் பெயின்ஃபுல். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்டே இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, மார்னிங் வருவாங்க, ஈவினிங் போயிடுவாங்க. ஸோ அண்ட் லேசர் உங்களுக்கு மினிமம் இன்வேசிவ்னால உங்களுக்கு ஸ்கார் பெருசாக இருக்காது, ஸ்பாரே இருக்காது. உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தால் என்ன ஸ்கார் இருக்கும் அந்த லெவலுக்கு தான் ஸ்கார் இருக்கும். அண்ட் யூ கேன் வாக் சேம் டே, நடந்து போகலாம். ஸோ லேசர் சர்ஜரி தான், லேசர் ஆர் RFA சம் மினிமல் இன்வேசிவ் ப்ரொசீஜருக்கு தான் நாங்கள் இப்போ அட்வொகேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லேசர் ட்ரீட்மெண்ட் தான் பெஸ்ட். லேசர் ட்ரீட்மெண்ட் பெஸ்ட், பெனிஃபிஷியல் ஃபார் த பேஷண்ட் மோர் தென் ஓப்பன். ஓப்பன் ரொம்ப சில கண்டிஷன்ஸ்ல தான் பண்ணுவோம். இப்போது ஓப்பன் எப்போ பண்ணுறோன்னா, ஒன் இஸ் காஸ்ட் ஃபேக்டர். ஒரு நவடேஸ் லேசர் அண்ட் ஓப்பன் இஸ் ஆல்மோஸ்ட் சேம். ஏன்னா உங்களோட ஹாஸ்பிட்டல் ஸ்டேயோட காஸ்ட் இந்த லேசர்லேயே முடிஞ்சிடும். ஸோ ஓப்பன் சர்ஜரி யூஸ்வலாக வி டோன்ட் ப்ரிஃபர், பேஷண்ட்ஸே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. டாக்டர் இப்போ சொன்னீங்க சர்ஜரி முடிச்ச அப்புறம் நம்ம வந்து டெய்லி ரொட்டீன் நம்ம வந்து ஒரு 2-3 daysல வந்து போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த டெய்லி ரொட்டீன்லேயே திருப்பி வந்து இந்த சேம் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்கா? இப்போது சர்ஜரி முடிச்சோடனே அதான் சேம் டே யூ கேன் ஸ்டார்ட் வாக்கிங். ப்ராபப்ளி நீங்கள் வேலை செய்கிற ஆளாக இருந்துச்சுன்னா ஒரு 1 or 2 daysல யூ கேன் ரிட்டர்ன் பேக் டு ஒர்க். இப்போது வெரிகோஸோட சர்ஜரி கான்செப்ட் என்னென்னா, எந்த ரத்த குழா வந்து உங்களுக்கு வீக்காக இருக்கோ, டேமேஜாக இருக்கோ, அதெல்லாம் லேசர் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடும். ஸோ க்ளோஸ் பண்ணுற ரத்த குழா வந்து 100% திருப்பி வராது. ஸோ நிறைய பேருக்கு திருப்பி வருதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அந்த ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக இருக்கும். இப்போ டிராஃபிக் போலீஸ் இல்லாட்டி ரொம்ப நேரம் நிற்கிற ப்ரொஃபஷனாக தான் இருக்கும். அவங்களுக்கு என்ன ஆகும்னா, பண்ண இடத்து மீறி புது இடத்துல டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆனாலும் இப்போது 4th stage 5th stageல எங்ககிட்ட வராங்க, we take them back to first stage. ஸோ மேக்ஸிமம் ஒரு 10-15 yearsல மேபி 2nd stage வந்தால் வருவாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த லாங் ஸ்டாண்டிங் ப்ரொஃபஷன்ஸ்க்கு நாங்கள் ஸ்டாக்கிங்ஸ் கண்டிப்பாக டியூரிங் ஒர்க்கிங் டைமில் கண்டிப்பாக போட்டாகணும்னு சொல்லுவோம்.
ஸோ அது ப்ரிவென்ட் பண்ணும் நல்லா பேஷண்ட்ஸ்க்கு. இப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே பண்ணலை அப்படின்னா என்ன டாக்டர்? ட்ரீட்மெண்ட்டே பண்ணலைன்னா தான் உங்களுக்கு ஸ்டேஜ் அப்படியே ப்ரோக்ரஸ் ஆகிட்டே வரும். ஸோ வெரிகோஸ் பார்த்தீங்கன்னா முடி நரைக்கிற மாதிரி இட் டேக் லாங் டைம், ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆகுது, இட் டேக் இயர்ஸ். இப்போ 2-3 இயர்ஸில் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் சீக்கிரமாக ப்ரோக்ரஸ் ஆகிறீங்கன்னா சீக்கிரம் பண்ணுறது பெட்டர். நீங்கள் கேள்விப்பட்ட 50-60 வயசில் வரைக்கும் செகண்ட் ஸ்டேஜ் அப்படியே த்ரூ அவுட்டாக இருந்தாங்கன்னா எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ சில பேருக்கு அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ரஷன், இப்போது கால் ஸ்கின் கலர் டார்க் ஆகுது, ஹார்டாக இருக்குது, ஸ்கின்னே ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்குது, அந்த மாதிரி விட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு அல்சர் ஆகிடும். அல்சர்னா புண்ணு. ஸோ புண்ணு வந்தால் அது திருப்பியும் சரி பண்ணுறது இட் டேக்ஸ் அ லாங்கர் டைம். ஸோ டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், அது இன்ஃபெக்ட் ஆகும், உங்கள் செல்லைட்டிஸ் வரும். ஸோ அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் தனி. எஸ்பெஷலி நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸோ ஏர்லியர் ஸ்டேஜஸில் ட்ரீட் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். டாக்டர், இப்போ வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஹோம் கேர் ரெமெடிஸ் இருக்கா? ஸோ வெரிகோஸ் வெயின்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சின்ன விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம தூங்கும் போது தலகாணி வந்து கால் கடியில் வச்சு படுக்கிறது பெட்டர். ஸோ ரிட்டர்ன் போகும்போது எப்படின்னா உங்களுக்கு நிற்கும் போது கிராவிட்டி எஃபெக்டில் உங்களுக்கு பிளட் எல்லாம் வந்து தேங்கும். ஸோ நீங்கள் தூங்கும் போது கிராவிட்டி ஹாரிசான்டலாக மெயின்டைன் ஆகும். ஸோ கால் வந்து தலகாணி மேலே வச்சு படுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிளட்டும் ரிட்டர்ன் ஆகிடும் ஹார்ட்டுக்கு. தட் இஸ் ஒன் வே ஆஃப் டூயிங் இட். இப்போ நீங்கள் டிவி பார்க்குறீங்க, சும்மா உட்காரிங்கன்னா இந்த கால் தொங்க போடாமல் ஒரு ஸ்டூல் மேலே வச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். அனதர் நல்ல யூஸ்ஃபுல் டிப் இருக்குன்னா, இப்போ ஆஃபீஸ் கோவர்ஸ் இருக்காங்க, ரொம்ப நேரம் சிஸ்டம் முன்னாடி உட்காடுறீங்க. ஸோ இந்த ஹீல் ரைஸ் எக்ஸசைஸ்னு ஒன்று இருக்குது. ஜஸ்ட் இந்த ஆங்கிள் ஜாயிண்ட்டை இப்படி மூவ் பண்ணிங்கன்னா கீழே காஃப் மசில் பம்ப் பண்ணி உங்கள் கெட்ட ரத்தத்தில் ஹெல்பிள் டு ரிட்டர்ன். இட்ஸ் கால்டு பெரிஃபரல் பம்ப். சோலியல் மசில்னு ஒன்று இருக்குது. அந்த மசில்குள்ளே பிளட் வெசல் ரத்த குழா போகும். ஸோ அந்த மசில் கண்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அது பம்ப் அடிச்சுட்டு ரிட்டர்ன் போயிடும். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கிறீங்கன்னா கூட இந்த ஆங்கிள் ஜாயிண்ட் மூவ்மெண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்போ இந்த ப்ளீடிங் ஆகுதுல டாக்டர், அதுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கா, இல்லை நம்ம டக்குன்னு வந்து பண்ணணும்னா எந்த மாதிரி? கொஸ்டின். யூஸ்வலாக நிறைய பேஷண்ட்ஸ் பிளட் பார்த்தோன்னே ஒரு பயம் இருக்க தான் செய்யும். எல்லாருக்கும் ஒரு பெரிய துணியை வச்சு கட்டணும்னு தோணும். ஸோ ப்ளீடிங் ஆகுது. யூஸ்வலாக உங்களுக்கு அந்த வெரிகோஸ் வெயின்ஸ் ப்ளீடிங் பார்த்தீங்கன்னா பெயின்லெஸ்ஸாக தான் இருக்கும், பெயின் சுத்தமாக இருக்காது. ஸோ ப்ளீடிங் பார்த்தோன்னே பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு மேக் த பேஷண்ட் லை டவுன். இல்லை உங்களுக்கே ப்ளீட் ஆகுதுன்னா நீங்கள் படுத்துருங்க. படுத்துட்டு அந்த கிராவிட்டி எஃபெக்ட் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. படுத்துட்டு கால் வந்து உங்கள் ஹார்ட் லெவலுக்கு மேலே தூக்கணும். இஃப் சம்படி இஸ் தேட் டு ஹெல்ப் யூனா உங்கள் கால் வந்து தூக்கி இருக்கிற அந்த ப்ளீடிங் பாயிண்ட் இருக்குல்ல, ஜஸ்ட் ஒரு விரல் வச்சு ஒரு 5-10 மினிட்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் துணி கட்டிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனால் பெட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர், இந்த ப்ரெக்னன்சி டைம்லலாம் கூட இந்த மாதிரியான வெரிகோஸ் வெயின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ப்ரெக்னன்சி செகண்டரி வெரிகோஸ் வெயின்ஸ் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வரும். ஏன் வருதுன்னா உங்கள் கர்ப்பப்பை ஆஸ் யூ பிகம் இந்த யூஸ்வலாக 6th month மேலே தான் தெரியும். கால் வீக்கம் வரும், நரம்பு சுற்றின மாதிரி தெரியும். ஸோ ப்ரெக்னன்சினா அந்த கர்ப்பப்பை பின்னாடி தான் அந்த ரத்த குழலாக போகும். ஸோ கர்ப்பப்பை பெருசாக ரிட்டர்ன் போகும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகும். ஸோ ஒன்ஸ் யூஸ்வலாக டெலிவரி முடிச்சுட்டு அது ரிட்டர்ன் ஆகிடும், நார்மலுக்கு ஆகிடும். சில பேருக்கு இட் வில் ஸ்டே பேக். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட வேல்வ்ஸ் எல்லாம் வீக்காக இருந்திருக்கும் முன்னாடியே. ஸோ அவங்களுக்கெல்லாம் சம்டைம்ஸ் நீங்கள் வேறு ட்ரீட்மெண்ட் போக வேண்டியதாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் 90% ஆஃப் த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு உங்களுக்கு ரிட்டர்னே வந்துடும். டாக்டர், பார்த்தீங்கன்னா இங்கே வரதுக்கு முன்னாடியே இந்த வெயின்ஸ் பற்றிலாம் நான் சும்மா கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீப் வெயின் ஏதோ த்ரோம்போன்லாம் ஏதோ வந்துட்டு இருந்துச்சு. அதுவும் எதுவும் ரிலேட்டடா இல்லை? வெயின்ஸில் 2 சிஸ்டம் இருக்குது, சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ், டீப் வெயின்ஸ். இப்போ சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கையிலலாம் நரம்பு தெரியுதுல்ல, அதெல்லாம் சூப்பர்ஃபிஷியல்னால் ஸ்கின்னு கிட்ட இருக்கிறது. டீப் வெயின்ஸ்னால் உங்களுக்கு எலும்பு கிட்ட இருக்கும், ஒரு நல்ல உள்ளே இருக்கும். அதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த பிளட் வெசல் பிளட் ஃப்ளோ கொண்டு போகிறது டீப் வெயின்ஸ் தான். இப்போ பேஷண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் இப்போது நீங்கள் வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிற நரம்பெல்லாம் நீங்கள் லேசரில் பர்ன் பண்ணிட்டீங்கன்னா பிளட் எப்படி ரிட்டர்ன் போகும்? தட் இஸ் த காமன் கொஸ்டின். ஸோ ரிட்டர்ன் போகிறது 80 to 90% ஆஃப் த பிளட் வந்து டீப் வெயின்ஸில் தான் ரிட்டர்ன் போகும். ஸோ டீப் வெயின்ஸில் ப்ராப்ளம் வந்தால் தட் இஸ் லிட்டில் பிட் மோர் மேஜர் ப்ராப்ளம். ஸோ வெரிகோஸ் வெயின்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்பியும் காமன் ப்ராப்ளம், ஈஸியாக ட்ரீட் பண்ணுறது. டீப் வெயின்ஸ்னால் இன்னும் கொஞ்சம் மேஜர் ப்ராப்ளம். டீப் வெயின்ஸில் த்ராம்போசிஸ்னால் உங்களுக்கு ரத்தம் கட்டுறது. ஸோ ரத்தம் டீப் வெயின்ஸில் எப்போ கட்டோன்னா, இப்போது பேஷண்ட் ஐசியூவில் இருக்காங்க, கால் அசையாமல் வச்சுருக்காங்க, இல்லை ஃப்ராக்சர் ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகி எலும்பு உடஞ்சிருக்கு, கால் அசையாமல் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்களா 6 வாரத்துக்கு. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ரத்தம் கட்டுறதுக்கு சான்ஸ் உண்டு. டிவிடின்னு சொல்லுவோம், டிவிடி வித் பல்மனரி எம்பாலிசம் சொல்லுவோம். அதெல்லாம் லைஃப் த்ரெட்னிங், உங்களுக்கு ஐசியூ கேர் தேவைப்படும், இன்னும் ஒரு கொஞ்சம் இன்டென்சிவ் கேர் தேவைப்படும். ஸோ தட் இஸ் மோர் ஆஃப் லைஃப் த்ரெட்னிங், லிம் த்ரெட்னிங் அந்த லெவலில் போயிடும். ஸோ வெரிகோஸ்க்கும் அதுக்கும் சம்திங்ஸ் இட்ஸ் நாட் சிமிலர். அது வேறு சிஸ்டம், இது வேறு சிஸ்டம். ஸோ டீப் வெயின்ஸ் நார்மலாக இருந்தால் தான் வெரிகோஸே பண்ண முடியும்.
இப்போது டீப் பெயின்ஸே உங்களுக்கு காம்ப்ரமைஸ்டாக இருக்குது, டீப் பெயின்ஸில் அடைப்பு இருக்குது, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னா வெரிகோஸ் வெயின்ஸ் தொடவே மாட்டோம். ஆஸ் எ வாஸ்குலர் சர்ஜன் வி டோன்ட் டச். அதுக்கு வந்து வேற ட்ரீட்மெண்ட். அதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போது அதில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. டீப் பெயின், த்ரோம்போசிஸ், மேத்தர்னர் சிண்ட்ரோம், 2-3 சிண்ட்ரோம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு ஸ்டென்ட் தேவைப்படும், இல்லை ஆஞ்சியோபிளாஸ்டி ஃபாலோட் பை ஸ்டென்டிங் தேவைப்படும். இப்போது டீப் பெயின் த்ரோம்போசிஸ்க்கும் நிறைய லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் முன்னாடி ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கட்டின ரத்தம் ஃபிசிக்கலாக வெளியில் எடுக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கத்தீட்டர் ஒரு டியூப் போட்டு டைரெக்டாக மருந்து கொடுத்து அது லைசிஸ்னால் அது லிக்விஃபை பண்ணிடலாம். ஸோ வெரிகோஸ் ரொம்ப சிம்பிள் இஷ்யூ, டிவிடி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ. ஸோ ரெண்டுமே ட்ரீட்டபிள் தான். ஸோ வெரிகோஸ் மோர் காமன் ஃபார்ச்சுனேட்லி. டீப் பெயின்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஐசியூ பேஷண்ட்டில் காமன், இல்லை சில கேன்சர் பேஷண்ட்டுக்கோ காமனாக இருக்குது. ஏன்னா கேன்சர் இப்போ உடம்புல ஏதாச்சும் ஒரு கேன்சர் இருக்குது, ஸ்டமக், நம்மளுக்கே தெரியாமல் இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் கேன்சர் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நிறைய ஏன் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிவிடி வந்து அது எவாலுவேட் பண்ணும்போது கேன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். வெரிகோஸ் வெயின் பற்றி டாக்டர் நமக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. அதை பற்றி நாளைக்கு நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.